இதுதான் இன்றைக்கு இருக்கிறது. சரி, ஒரு அறிமுகத்தோடு கூட நான் எப்பொழுதும் போல வசனத்துக்குள்ள போக பிரயாசப்படுகிறேன். ஒரு தகப்பனார் தன் மகனை எப்படி அவனுடைய வாழ்க்கையில் புரிதல் உண்டாக்க வேண்டும், எந்த தகுதியை பறித்து அவன் என்ன செய்யணும், புரிதல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தகப்பனார் ஒரு வாட்சை தன் பையன்கிட்ட கொடுத்து, இதை போய் ஒரு அடகு கடைக்கார பான் புரோக்கர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து, இது எவ்வளோ ரேட்டுக்கு நீ வாங்குவே அப்படின்னு போய் கேட்டுட்டு வாப்பா அப்படின்னார். இந்த வாட்சை கொண்டு போய் அந்த அடகு கடையில் கொடுக்கும்போது சொன்னால், இது ரொம்ப பழைய வாட்சுப்பா, 50 ரூபா தான் பெறும்னாரு. உடனே பையன் சொன்னானா, எப்போ 50 ரூபா தான்ப்பா பெறுமா, பழைய வாட்சுப்பான்னாரு. அப்படியே கொண்டு போய் வாட்சு கடைக்காரன்ட்ட ரிப்பேர்காரன்ட்ட கொண்டு போய் கொடுப்பான்னாரு. அவன்கிட்ட கொண்டு போய் கொடுத்தான்னு சொன்னான், தம்பி இது ரொம்ப பழைய வாட்சு தான், ஆனால் கொஞ்சம் 100 ரூபா போரும்பா, அவ்வளோதான்ப்பா போருன்னு சொல்லி அவன் கொடுத்துட்டான். இது 100 ரூபா பெறும்னு சொல்லி தன் தகப்பனார்ட்ட சொன்னார். அதற்கு அப்போ பிறகு அவர் என்ன செஞ்சிட்டாரு, இதை கொண்டு போய் மியூசியத்தில் கொண்டு போய் கொடுப்பா அப்படின்ட்டார். ஐயா இங்கே கூட உட்காந்துடலாமே, யார் ஐயா இங்கே உட்காரலாமே நீங்கள்? ஓ நீ உட்காந்து, ஜார்ஜ் உட்காந்து, சரி ரைட். சரி, இப்போ என்ன சொல்லிட்டாங்க, மியூசியத்தில் கொண்டு போய் அதை கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அதை அங்கே கொண்டு போய் கொடுத்தா என்ன சொல்லிட்டான், இது எப்போ இது ரொம்ப பழைய வாட்சுப்பா, இதுக்கு விலை ரொம்ப அதிகமான விலை, பல லட்சம் ரூபா பெறும்னு சொன்னான். ஆமென். சொல்கிறது புரியுதுங்களா? என்ன சொல்லப்பட்டிருக்கு, எந்த இடத்துல கொண்டு போனால் ஒரு பொருளுடைய வேல்யூ தெரியுமோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் என்ன செய்யணுங்க, நம்ம கொண்டு போக வேண்டும். ஆமென். ஆமாம், கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அந்த வாட்சு அடகுக்காரனுக்கு அவ்வளோ தூரம் அதோடைய வேல்யூ தெரியல, ரிப்பேர்காரனுக்கு வேல்யூ தெரியல, யாருக்கு மட்டும்தான் தெரிஞ்சுதுங்க, ஒரு மியூசியத்தில் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் அதனுடைய பழமையினுடைய அந்த விலை தெரிந்தது. ஆகவே நம்முடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஆமென். நாம் யார், நம்முடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது நாம் தெரிந்திருந்தால் மாத்திரம்தான் நம்மளால் எந்த ஒரு காரியத்தையும் சாதிக்க முடியும். ஆமென். நம்மை பற்றிய முதல்ல புரிதல் இல்லாது போனால் நம்மளால் எதுவுமே என்ன செய்ய முடியாதுங்க, சாதிக்க முடியாது. எனக்கு என்ன பலன் இருக்குது, எனக்கு என்ன திறமைகள் இருக்குது, நான் எப்படி புத்தி இருக்கிறது, நான் எப்படி இதை சாமர்த்தியமாய் செய்து முடிப்பேன் என்று சொல்லி என்னை குறித்த ஒரு அறிவு இருந்தால் மட்டும்தான் நான் இந்த உலகத்தில் என்னால் என்ன செய்ய முடியுங்க, சாதிக்க முடிகிறதா இருக்கிறது. சரி, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் வாசிக்கிற இந்த பகுதி 1 யோவான் 2வது அதிகாரம் 19 21 வசனங்கள் வரை நாம் வாசிக்கும்போது இந்த பகுதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசிங்க. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போகிறார்கள், ஆகிலும் அவர்கள் நம்முடையவர்களாக இருக்கவில்லை, நம்முடைய நிலைத்திருப்பார்களே, எல்லோரும் நம்முடையவர்களாக வேண்டும் என்று வெகும் வெளியாகும்படிக்க பிரிந்து போனார்கள். நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். அல்லேலூயா. இப்போ இந்த யோவான் சொல்லுகிற ஒரு காரியம், இது பொதுவான நிருபம். ஆமென். இது எல்லாருக்குமான ஒரு நிருபமாய் காணப்படுகிறது. நிருபங்களிலே பவுல் அப்போஸ்தலன் எழுதினதான நிருபங்கள் உண்டு, சில பொதுவான நிருபங்கள் உண்டு, சில ஊர்களுக்கான எழுதப்பட்ட, சில நபர்களுக்காக எழுதப்பட்ட நிருபங்கள் உண்டு. ஆனால் இந்த யோவான் அல்லது பேதுரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவான ஒரு நிருபங்களாக இருக்கிறது. இதில் அவர் சொல்லப்பட்ட பொதுவான ஒரு காரியம் என்னென்ன, நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்களே. ஹல்லேலூயா. இப்போ விசுவாசிகளை பார்த்து சொல்லக்கூடிய இந்த வார்த்தை என்ன, நீங்கள் 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 என்ன பரிசுத்தர், பரிசுத்தர் நீங்க யாரு, அங்க வாங்க, நீங்க அங்கேயே தாண்டிட்டோம், அதனால தான் நம்ம இன்னும் பெற்றுக்கொள்ள மாட்டேங்கிறோம். நான் யாருங்க, அபிஷேகம், அந்த இடத்துக்கு வாங்க. நீங்க பரிசுத்தர் அல்ல, அப்புறம் இருக்கட்டும், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்கிற ஒரு காரியத்தை நான் புரிந்தேனே ஆனால் என்னுடைய வாழ்க்கையில பராக்கிரமங்கள் நிறைந்திருக்கிறது. ஹல்லேலூயா. இது தெரியாததுனால இன்னைக்கு நிறைய நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, ஒலட்டிக்கிட்டு கிடக்கிறோம். பெரிய காரியங்கள் நம்மளால செய்ய முடியல. ஏன்னா எனக்குள்ளே இருக்கிறவர் யார் என்பதை தெரியல. வேதம் சொல்கிறது, உலகத்தில் இருப்பவரை காட்டிலும்
உங்களிடத்திலே இருக்கிறவர் பெரியவர். ஆனால் என்னக்குள்ளே இருக்கிற பெரியவரை நானே வச்சுக்கிட்டு என்ன சொல்லுவாங்க, எங்களால் ஒன்றும் முடியாது. ஆமே. அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க? உங்களையும் தெரியல, அபிஷேகமும் தெரியல, உங்களுக்குள்ள ஆண்டவரையும் தெரியல. ஆமே ஆமே. அதனால தான் பெரிய காரியங்களை செய்ய முடியல. சரி, 1 யோவான் 2வது அதிகாரம் 21வது வசனம். சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தினால் நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும் அறிந்திருக்கிறதுனாலும். இப்போ என்ன சொல்றாரு இவரே? சத்தியத்தை அறியாதனால் அல்ல, நீங்கள் அறிந்திருக்கிறதுனாலும் பொய்யும் உண்டாகிறதுனாலும். நீங்கள் அறிந்திருக்கிறதுனால உங்களுக்கு என்ன செய்கிறேன்? எழுதியிருக்கிறேன். அப்போ இந்த புஸ்தகம் யோவான் எழுதுனது யாருக்குங்க? நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்கிறதுக்காண்டி தான் எழுதியிருக்கிறேன். அப்போ வேதத்தை வாசிக்கிற நமக்கு நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதை அறிந்திருந்தபடியினால் தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆமென். அப்போ இந்த இங்கே இருக்கிறவங்கெல்லாம் யாருங்க? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். சும்மா வார்த்தைக்காக போடக்கூடாது. ஆமென் ஆமென். இல்லை, நம்ம போட்டிருக்கிறதுக்கு பின்னாடி முன்னாடி போகிறது டாக்டரேட் அப்படின்னு போட்டாங்கன்னு வச்சுங்க. இது என்ன ஏன்னா கௌரவத்துக்காக கொடுக்குறது. எவ்வளோ கொடுத்தா? ஒரு 10,000 ரூபா கொடுத்தா டாக்டரேட் பட்டம் கொடுப்பாங்க. அது எதுக்கு? ஏதாவது பிரயோஜனம் இருக்குமாங்க? அப்போ என்ன பண்ண? பேருக்காக நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டாங்களே, அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த அபிஷேகம் நமக்குள்ளே இருக்கணும். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அப்போ அபிஷேகம் டெடிகேஷன், அது ஒரு ஒப்படைப்பான ஒரு காரியங்கள். ஆமென். ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அவருக்கு அந்த டாக்டருக்கான டெடிகேஷன் இல்லைன்னா என்ன பண்ணுவாருங்க? எல்லாத்துக்கும் பாராசெட்டமாலை கொடுத்துட்டு உட்காந்துருப்பாரு. ஆமாம். ஏன்? எந்த வியாதிக்கு என்ன கொடுக்கணும் என்ன செய்யலைங்க யோசிச்சே பார்க்கல. என்னங்க எல்லாத்துக்கும் ஒரு மாத்திரை கொடுத்துட்டு இருக்கிறாருங்க. ஏங்க? அவர் தன்னுடைய மருத்துவத்தின் பேரில் அவருக்கு என்ன இல்லைங்க? ஒப்படைப்பு இல்லை. ஆமாம். புரிஞ்சிருக்கீங்களா? யாத்திராம் புஸ்தகம் 28:41 எடுத்து வாசிங்க. ஒரு சில பிரதிஷ்டையான காரியங்கள் இல்லைங்களா? பிரதிஷ்டை, ஒப்படைப்பு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சகோதரனாகிய ஆரோனும் அவனுடைய குமாரர்களும் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு நீ அந்த வஸ்திரங்களை அவர்களுக்கு உடுத்தி அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களை பிரதிஷ்டை பண்ணி அவர்களை பரிசுத்தப்படுத்துவாயாக. அப்போ அந்த பிரதிஷ்டைன்னா என்னங்க அர்த்தம்? அந்த காரியத்துக்காக நியமிக்கப்பட்டது. ஆமே. இப்போ இந்த சர்ச்சு அப்படின்னு சொன்னால் இந்த சர்ச்சு எதுக்காக பிரதிஷ்டிக்கப்பட்டதுங்க? ஒரு பிரதிஷ்டை கூட்டம் வைக்கிறாங்கன்னா எதுக்குங்க? திறப்புல இல்லை, இது டெடிகேட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இதை டெடிகேட் எதுக்கு பண்ணுறாங்க? இந்த இடத்த ஆலயத்திற்காக ஆராதிக்கிறதுக்காக மட்டும்தான் இது என்ன பண்ணுறாங்க? டெடிகேட் பண்ணுற. இங்கே என்ன பண்ணக்கூடாதுங்க? வியாபாரமெல்லாம் பண்ணக்கூடாது. ஆமாம். இங்கே வேறு எதுவும் கேலி கூத்தெல்லாம் என்ன செய்யக்கூடாதுங்க? நடத்தக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ வேறு கூட்டங்கள் இந்த இடத்துல என்ன செய்யக்கூடாதுங்க? நம்ம நடக்கக்கூடாது. ஏன்? இது ஆராதனை மட்டும் நடத்தணும். அதுக்காக மாத்திரமே இது டெடிகேட் செய்யப்பட்டது இல்லைங்களா? ராஜாக்களை டெடிகேட் பண்ணாங்க இல்லைங்களா? ஊழியக்காரர்கள் ஜனங்களை டெடிகேட் பண்ணாங்க. எதுக்குன்னா அந்த காரியத்திற்கு மாத்திரமே பயன்படுத்தப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த டெடிகேஷன் இருந்தால் மாத்திரமே நாம் முடிவு வரையிலும் சரியாக நிற்க முடியும். ஆமென். ஒரு காரியம் சொல்கிறேன். இப்போ எல்லாரும் 8:30 மணிக்கு வரணும்னு சொன்னால் 8:45 வருவீங்க. 9 மணிக்கு என்ன செய்யலாம்? வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நான் 9 மணிக்கு வந்தால் எப்படி இருக்குங்க? நான் சொல்கிறேன், புரியுதுங்களா இல்லையா? நான் 9 மணிக்கு வந்தால் எப்படி இருக்கும்? எல்லாம் என்ன என் பாஸ்டரு லேட்டாக வந்துட்டார். ஏன்? நான் எப்படியாவது 8:30 மணிக்கு வரணும், 8 மணிக்கு வந்து இந்த என்ன செஞ்சுக்குவேன் அந்த இடத்துல நான் உக்காந்துருப்பேன். ஏங்க? அதுதான் டெடிகேஷன். அப்போ நான் இதுக்காக நான் ஒப்பு கொடுத்துட்டேன். இதில் நான் உத்தமமாக இருக்கணும். இதில் உண்மை இல்லைன்னு சொன்னால் சபை வீணாக போயிடும். ஆமாம். அப்போ விசுவாசிகள் எப்படி இருக்கணுங்க? விசுவாசிகளாக ஒப்பு கொடுத்தால் விசுவாசிகளாக இருக்கணும். ஆமாம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்களா? நாமளும் நமக்காக ஏதோ ஒன்றுக்காக தான் நான் டெடிகேஷன் பண்ணப்பட்டிருக்கோம். விசுவாசி அப்படின்னு சொன்னால்
ஏதோ ஒரு காரியத்துக்காக ஞானஸ்நானம் கொடுத்தாச்சு, எங்கேயோ எல்லாரும் சபைக்கு போகிறாங்க, நான் பெந்தேகோஸ்தே சபைக்கு போகிறோங்கிறதுக்காக டெடிகேட் பண்ணப்படவில்லை. டெடிகேஷன் என்பது தேவனுக்கு சாட்சியாக பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்பொழுது பலன் அடைந்து எருசலேம், சமாரியா, யூதேயா, உலகத்தின் கடைசி பரிந்தும், அதான் டெடிகேஷன். நான் சாட்சியாக நிற்கணும். பாம்பு திங்கிற ஊருக்கு போகும்பொழுது நம்ம நடுகண்டா, இதெல்லாம் சாட்சி இல்லை. ஆமாம், சொல்கிறது புரியுதுங்களாங்க? எல்லா ஊருக்கும் போகிறோம், இல்லைங்க நாங்கள் இருக்கிறோம், ஆனால் ஒருவே, ஆனால் அந்த காரியம்லாம் மட்டும் செய்ய மாட்டேன். ஐயா, நீ அதெல்லாம் ஒன்றுமே வேணாம், விட்டுரு. எனக்கு பிடிக்கலைன்னா பிடிக்க, கூடாதுன்னா கூட, எல்லாவற்றையும் எனக்கு அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனாலும் தகுதியார். அந்த நிலைக்கு நம்ம வரணும். அதான் டெடிகேஷன். எல்லாத்தையும் என்னால் முடியும். எல்லாரும் ரோட்ட கடையில் உட்காந்து, டீ கடையில் உட்காந்து ஊரில் அரசியல் பேசுவாங்க. ஐயா என்னால் பேச முடியாதுயா. ஏன்யா? நான் ஒரு பாஸ்டர் உட்காந்து பேசுகிறேன், அசிங்கமாக பேசிடுவாங்க. அதனால் என்ன பண்ண முடியலை, என்னால் உட்காரக்கூடாது. ஆமாம், அப்போ அதுதான் டெடிகேஷன். ஆமேன். அப்போ விசுவாசிகளுக்கும் ஒரு அடையாளம் இருக்கானா? இருக்குது. அப்போ அவங்களும் டெடிகேட் பண்ணப்பட்டவங்க தான். அவங்களும் ஊரில் இருக்கிறவங்க மாதிரிலாம் என்ன செய்ய முடியாதுங்க, நடந்து கொள்ள முடியாது. அப்போது இந்த அபிஷேகம் பெற்றவர்களுடைய வாழ்க்கை ஒரு வித்தியாசமாக காணப்படும். ஆமே, அப்படி தானுங்களேங்க? அப்போ அவன் என்ன பண்ணுவான், இந்த அங்கேயே தான் போட்டுட்டு போகணும், அந்த அங்கேயே தான் போட்டுட்டு போகணும். புரியுதுங்களா? ராம் முழுவதும் விளக்கு எரிஞ்சிருக்கணும்னா விளக்கு எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கணும். ஆமே, அதே போல் ஒரு ராஜாவாக டெடிகேட் பண்ணவன் என்ன சொல்லுங்க, ஒழுங்கான டெடிகேஷன். சவுளு மாதிரி நின்றுட்டு என்ன பண்ணக்கூடாது, கோழி ஏற்றுக்கு பயந்து உடையாறக்கூடாது. தாவீது மாதிரி நின்று என்ன பண்ணுங்க, அவனும் அபிஷேகம் பண்ண பண்ணிருந்தாங்க. அவன் டெடிகேஷனில் உண்மையாக இருந்தான். அவன் டெடிகேஷனே கிடையாது. அங்கே ஆடு மாடெல்லாம் அடிக்கிறதுக்கெல்லாம் தூக்கிட்டு வந்துட்டான். அதில் அழிச்சிட்றான்னு சொன்னால் கூட கேட்காம கீழ்ப்படியாமல் என்ன பண்ணிட்டாங்க. பைபிளில் இருக்கிறதான் சொல்கிறேன், ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி இருக்கு எல்லாரும். சரி, அப்போ என்ன பண்ணாங்க, எல்லாரும் கொன்னுடு, அது வேண்டாம் அப்படிங்கும் பொழுது அதை தூக்கிட்டு நான் ஆண்டவருக்குன்னு கொண்டு வந்தேன். கீழ்ப்படியாமல் இருந்தது. அப்போ தன்னுடைய அரச காரியத்தில் ஒரு டெடிகேஷன் இல்லாததினாலே அவனுடைய அரச மேன்மை இழந்து போனான். ஆனால் தாவீது மறைமுகமாக அபிஷேகம் பண்ணப்பட்டவளாக இருந்தாலும், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10,000 என்று சொல்லி வெளிப்படுகிற ஒரு அபிஷேகம் அவனுக்குள்ளாக வந்தது. அல்லேலூயா! அதாங்க ராஜா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய அபிஷேகம் வெளிப்பட்டு கொண்டே இருக்கணும். அப்போ இந்த அபிஷேகம் உள்ளவர்களுக்கு நமக்குள்ள கேரக்டர் என்ன, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரே ஒரு காரியத்தை திரும்ப சொல்கிறேன். நாம் எல்லாம் அபிஷேகப்பற்றவர்கள் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்குங்களா? சத்தம் காணும். அப்போ இல்லை ஏதோ குறைபாடுகளுக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் இல்லைன்னா கூட கும்பலோடு சேர்ந்து சொல்லிவிடுங்க, மாற்றிக்குவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பொழுதுமே மாற்றங்கள் நம்மள்கிட்ட இருக்கணும். புரியுதுங்களா? இதுவரையிலும் இருந்துட்டோம், இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம், இனிமேல் மாற்றிக்கிறோம், அவ்வளோதான் பிரச்சனை. அதுக்காண்டி ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் இதெல்லாம் கோச்சிக்குவாங்க, அதெல்லாம் ஒன்றும் கோச்சிக்க மாட்டாங்க. ஆண்டவரே கோச்சிக்காமல் மன்னிக்கிறவர். ஆமே, ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரலாம் தான். அதனால் இப்போ மன்னிக்கிறவராக இருக்கிறாரு. அந்த மன்னிப்பேற்றிட்டு நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணுங்க, அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கணும். எதை இழந்தாலும் நீங்கள் அபிஷேகத்தை நீங்கள் இழந்து விடாதீர்கள். சரி, முதல்ல அபிஷேகம் உள்ளவன் யாருன்னா வைஸ் மேன். அப்படின்னா யாருங்க? ஞானம் உள்ளவன். புரியுதுங்களா? ஆமே, பாருங்க, ஒரு பேதர் செம்படவனாக இருந்தான். ராஜாட்ட போய் பேசும்பொழுது அவன் எப்படி பேசுறான்னு பார்த்து, இவன் படிப்பு அறிவு இல்லாதவர்கள் ஆகிட்டு இவன் எப்படி இருக்குன்னா என்ன சொல்லிட்டாங்க, பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும். அவங்க இயேசுவோடு கூட இருந்தவடா, அதனால அவங்களுக்கு என்ன வந்துருச்சு, இப்போ ஞானம் வந்துருச்சு. இப்போ நமக்குள்ள படிப்பு பிரச்சனை இல்லை, ஆண்டவர் இருந்த போது ஞானம் வந்துடும். ஆமே, இப்போ நம்ம அப்போ ஞானத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது, குறைவுள்ளவர்கள் கிடையாது. ஏனென்று சொன்னால் நான் இயேசுவோடு இருந்தால் எனக்கு ஞானம் வருகிறதா இருக்கிறது. அப்போ நம்மெல்லாம் யாருன்னா வைஸ்மேன், ஞானம் உள்ளவர்கள். வாசிக்கலாம், மார்க் எழுதின புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனம். சில விதை நல்ல நிலத்திலே விழுந்தது, ஓங்கி வளர்கிற பயிராகி 1 30, 1 60, 1 100. இதுதான் ஞானம். வசனத்தை கொடுத்தா என்ன பண்ணிடுங்க, உட்கொள்ள வேண்டும். இந்த வசனம் எனக்குள்ள என்ன வரணுங்க, பயன் கொடுக்கணும். ஆமே, அப்போது இந்த விதையினுடைய ஓமையை சொல்லும்போது சொல்கிறாங்க, வசனம் வயலியில் விழுந்துருச்சு, பிசாசு என்ன பண்ணிடுச்சு, அதை ஆமாம் பொறுக்கிட்டு போயிடுச்சு. சில விதைகள் முள்ளில் விழுந்துச்சு, நெருக்கிருச்சு, வீணாக போயிடுச்சு. சில விதைகள் பாறைகளில் விழுந்தது, அது வளர்ந்துச்சு,
ஆனால் என்ன பண்ணுறீங்க, வேறு விடாதபடிக்கு கருகி போய்விட்டது. ஆனால் நல்ல நிலத்திலே விழுந்த விதையானது அது 30, 60, 100 பலன் கொடுக்கிறது. அப்போ வேத வசனம் எனக்குள்ளே வரும் பொழுது அது எனக்கு எப்படி கொடுக்கறதா இருக்குதுங்க, பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். அந்த வசனத்தை நான் படித்து ஞாபகத்தில் வச்சுக்கிட்டதா இல்லை, அது பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்னா, இந்த வசனத்தை எனக்கு பயன்படுத்துகிற அறிவு தேவை. ஆமென். சும்மா வசனத்தை வாசிச்சுட்டு போகிறதில்லை, இந்த வசனத்தை பயன்படுத்துகிற ஞானம் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன்ட்ட இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அதை விட்டுறாதீங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறது, எனக்கு இந்த வசனத்தை நான் படித்ததில்லை, இந்த வசனத்தை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். பார்த்தீங்களா, இந்த புரிந்து கொண்ட காரியத்தின் மூலமாக என் வாழ்க்கையில் இருக்கிற நடைமுறையை பயன்படுத்தி கொள்கிற காரியம் இருக்குது. பார்த்தீங்களா, இதுதான் ஞானவான். ஒரு சைக்கிள் என்னட்டே இருக்குன்னா அதை ஓட்ட தெரிஞ்சாதான் ஞானம் உள்ளவன் அர்த்தம். இல்லைன்னா உருட்டிட்டு தெரிஞ்சால் என்ன அர்த்தங்க, கற்றுக்கிட்டா ஆக வேண்டியதானே. அப்போ அதை கற்றுக்கணுமா வேணாமா? அதுபோல் என்னுடைய வாழ்க்கையில் இந்த வேத வசனத்தை நான் பயன்படுத்த அறிந்திருந்தேனே ஆனால் நான் ஞானவான். அல்லேலூயா. பயன்படுத்திக்கிறோமாங்க. நம்ம ஜெபம் பண்ணும்போது கூட எப்படி பண்ணுறோம், போய் உக்காந்து நம்ம பாட்டு ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கோம். ஆண்டவரே இதை செய்கிறீங்களா, அதை செய்கிறீங்களா, அப்படி பண்ணுறீங்களா, அப்படி பண்ணலாம். அப்போ இந்த பாறை நம்மள்கிட்ட இருக்குதுங்களாங்க. நம்ம ஏதோ ஒரு விண்ணப்பத்தை ஒரு ஃபுல் ஆஃப் த பிளாங்க்ஸ் மாதிரி ஒரு கட்டுற மாதிரி ஒன்று படிச்சுட்டு போயிட்டோம்னா அது ஆண்டவர் கேட்டுருவாருங்கிற ஒரு எண்ணம் இல்லை. திறப்பின் வாசல்லே நிற்கிற ஒரு அனுபவம் எப்படிங்க இருக்கும் சொல்லுங்க பாப்போம். அந்த இக்கட்டில் நான் மாட்டின மாதிரி இருக்கும்னு அர்த்தம். நீங்கள் உக்ரைனுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன்னா, உக்ரைனுக்கு நடுப்புற போய் நின்று எல்லா பக்கமும் குண்டு விழுற இடத்துல, எல்லா பக்கத்துலையும் சாவு பார்க்குற இடத்துல நின்று நான் ஜெபம் பண்ண எப்படி இருக்குங்க, அப்படி தான் ஜெபம் பண்ணணும். ஆமே. ஆனால் நம்ம ஜெபம் பண்ணுற என்ன ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே உக்ரைனுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரே மாற்றி போடுங்க. இந்த காற்று மேலே கூட போகாது. நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணீர். இந்த வசனத்தை நான் பயன்படுத்திக்கிட்டே இருந்தேன்னா என்னுடைய ஜெபம் கேட்கப்படுமா, கேட்கப்படாதா? ஏன் என் இருதயம் நொறுங்க மாட்டேங்குது? நான் என்ன நினைக்கிறேன், நான் சும்மா சிம்பிளாக ஒரு 4 வார்த்தை பைபிளில் இந்த பக்கத்துலேருந்து ஒன்று, கடைசியில் ஒன்று, நடுப்புற ஒன்று, இப்படி பைபிள் வசனங்களெல்லாம் சொன்னோன்னே அப்படியே கோர்வையாக ஒரு ஜெபம் சொன்னோன்னே அப்படியே ஆண்டவர் மயங்கி போய் என்ன பண்ணுவாருங்க, அப்படியே உனக்கு கொடுக்கப்படுவதாக. இந்த கதையே இல்லை. ஒருத்தர் நின்று ஜெபம் கேட்டருங்கிற ஒரு வார்த்தைக்கு வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது. அதுதான் அபிஷேகம். அப்போ என்னுடைய அபிஷேகம் என்னுடைய ஜெபத்தில் இருக்குதாங்க. அப்போ இந்த வேத வசனத்தை ஏன் என்னால் பழகி கொள்ள முடியல அல்லது என்னால் உபயோகப்படுத்த முடியல? ஆண்டவர் சொல்ல, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர் என்று சொன்னால், அந்த நொறுங்கின இருதயம் உள்ள நான் எதை பார்த்தாலும் எனக்கு ஜெபம் பண்ண தோணுங்க. அதாங்க பிரதிஷ்டை. அபிஷேகம் சொன்னால் இந்த வசனத்தை பார்த்தோம், ஆண்டவர் சொல்கிறார் எல்லாரும் ரட்சிக்கப்படவும் தேவனை அறிகிற அறிவடைவும் தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஐயோ ஆண்டவரே, இந்த மனுஷன் வீணா போகிறானே, இந்த ஆண்டவரை சாராயம் குடிச்சு சாக போகிறானே, ஆண்டவரே இந்த காலுங்க தப்பு பண்ணி கெட்டு போகிறாங்களே, இந்த ஆதங்கம் எனக்குள்ளே இருக்கணுங்க. இதாங்க அபிஷேகம் பண்ணப்படுற. இதெல்லாம் எனக்கு வேலையா? நீங்கள் பிரதிஷ்டை பண்ணப்படுறோன்னா இதான் வேலை. ஆமே. எல்லாருக்கும் ஜெபிக்கிற வேலை தான் நம்மள்ட்ட. யாரும் அழிஞ்சு போகக்கூடாது. அது ஆண்டவருக்கு இருக்கிறது போல் எனக்குள்ளே என்ன செய்யணுங்க, வரணுமா வேணாமாங்க? இப்போ ஜெபத்தினுடைய ஆழம் எங்கே இருக்குன்னு தெரியுதா? வேத வசனத்தினுடைய ஆழம் எங்கே இருக்குன்னு தெரியுதாங்க? நம்ம சும்மா ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எல்லா இடங்களும் ஜெபம் பண்ணுறாங்க. 24 மணி நேரம் ஜெபம், 1000 மணி நேரம் ஜெபம், இப்படி நிறைய பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஐயா, நீ ஜெபம் பண்ணுறதுனால ஒன்றும் இல்லை, நீ நேரத்தை வேணால் கடத்திக்கிட்டு இருக்கலாம். ஆனால் உன்னுடைய நொறுங்குண்ட இருதயத்தை பார்க்கும்படியாக ஆண்டவர் இறங்கி வருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த இருதயம் நொறுங்குதா? நான் 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணேன். நீங்கள் 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் சரி, எத்தனை மணி நேரம் வேணாலும் ஜெபம் பண்ணாலும் சரி, அந்த உடைதல் மட்டும் இருந்தால், ஒரு வார்த்தை சொன்னால் ஆண்டவர் அந்த காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்போ வேதத்தை நீங்கள் பயன்படுத்த முயற்சி செய்யுங்க. அப்போ இந்த இடத்துல மட்டும், அப்போ அந்த வசனங்கள் ஞாபகம் இருந்தால் மட்டும்தான் இந்த வசனத்தை நான் என்னால் என்ன செய்ய முடியுங்க, பயன்படுத்தி கொள்ள முடியும், இல்லைங்களா? அப்போ நான் பயன்படுத்தி கொள்ளாதனால என்ன நன்மை? எனக்கு இன்னும் அந்த வேத வசனமே புரியலை. ஏங்க, வேத வசனத்தை விதைக்கும் பொழுது பிசாசு பாதி பொறுக்கிட்டு போயிடுறான், நெருக்க வந்தோன்னே விட்டுடுறோம். ஆனால் உங்களுடைய இருதயம்
நல்ல இருதயமாக இருக்குமானால் அது பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ வசனத்தை நீங்கள் நல்ல இருதயத்தில் விதைச்சி வைங்க. நீங்கள் சின்ன ரெண்டு வசனம் இருந்தால் கூட அது உயிரோட்டமாக இருந்தால் அது உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆமென். சரி, வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தை கூட. மத்தேயு எழுதின புஸ்தகம் 7வது அதிகாரம் 24 25 வசனங்கள் வரை. ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் இயேசு மேலே அஸ்திபாரம் போடப்பட்டிருந்திருப்பீர்களானால், ஆமென், இந்த வசனத்தின் மேலே நீங்கள் அஸ்திபாரம் போடப்பட்டிருப்பீர்களானால் எல்லாமே மோதும். பிரச்சனை மோதும், கஷ்டம் மோதும், எல்லாம் மோதுனால என்ன பண்ணாதுங்க? அசையவே அசையாது. ஏங்க? அது கன்மலையின் மேலே கட்டப்பட்டிருக்கிற இல்லை, கட்டப்பட்டிருக்கிற நம்ம பேசிகிட்டு இருக்கிற வார்த்தையை விட்டு எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கிறோம். புத்தியுள்ள மனுஷன். இப்போ நம்ம பேசிக்கிட்டு எது வச்சுருங்க? ஞானத்தை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம். பாருங்கள், இப்போ எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்கிறோம். அப்போ எது தேவையாக இருந்தோ அதுங்க இடத்துக்கு போகலை. இப்போ எங்கே போயிருக்கிறாங்க? புத்தியுள்ள மனுஷனு கோப்பான். நான் கண்மலையில் நான் கட்டப்பட்டிருக்கேன்னா நான் யார் அங்கே இருக்கிறேங்க? புத்தியுள்ள மனுஷனாக இருக்கிறேன். ஆனால் என்னுடைய பேசிக்கெலாம் எங்கே இருக்குங்க? என்னுடைய படிப்பை அஸ்திவாரமாக போட்டிருக்கிறேன், என்னுடைய வேலையை அஸ்திவாரமாக போட்டிருக்கிறேன், என்னுடைய பொருளாதாரத்தை அஸ்திவாரமாக போயிட்டுருக்கேன். எனக்கு சூடி இருக்கிறதானே என்னுடைய மக்கள், அதாவது என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி அரசியல்வாதியாக இருந்தால் அவங்களுடைய கட்சிக்காரங்களுடைய தான் அடிப்படையை என்ன செஞ்சுருக்கிறாங்க? அஸ்திபாரத்தை போட்டிருக்கிறாங்க. ஆனால் எல்லாம் ஒரு நாள் மாறி போகும். ஆனால் தேவனுடைய மேல் அஸ்திபாரம் போட்ட மனிதன் எது மோதினாலும் அவன் அசைக்கப்படுவதில்லை. காரணம், அவன் புத்தியுள்ள மனிதன். அல்லேலூயா. அப்போ நம்ம எங்கே அஸ்திபாரம் போடுறோம்? இயேசுநாதர் மேலே அஸ்திபாரம் போட்டிருக்கிறோமா? அப்போ அஸ்திபாரம் நான் ஆண்டவர் மேலே போட்டாலும் எது வந்தாலும் என்ன செய்யாதுங்க? எது வந்தாலும் நீங்கள் இன்னும் இந்த வசனத்தில் ஒரு உறுதிப்பாடு வரலன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்துருந்துச்சுன்னா ஆர்வமாகவே என்ன சொல்லியிருப்பீங்க? எது வந்தாலும் நான் ஒன்றும் ஆகாதுங்க. அந்த ஏன் அந்த வரல பாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் வசனம் நமக்குள்ளே என்ன இல்லைங்க? அவ்வளோதான். எப்படி சமாளிக்கிறது? ஒன்று சின்னதாக ஒன்று சமாளித்து பாருங்க, அதுக்கப்புறம் நீங்கள் மாறிடுவீங்க. அதுக்கே நம்மளால் இடம் கொடுக்க மாட்டோம். ஒரு சின்ன காரியத்தை ஆண்டவர் எனக்கு பயன்படுத்துகிறாருன்னு ஒரு சின்ன காரியம், நான் பலமுறை சொல்கிற காரியம், நமக்கு ஈஸியாக ஒரு காரியம் சொல்லுங்க, நீ கையை வையி அவன் சுகமாகுவான். ஆமே ஐயா, இது வசனம் தானே. புத்தியாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணுங்க? வசனத்தை நான் பயன்படுத்தணும். என்ன பண்ணணும்? கையை வச்சு ஜெபம் பண்ணணும். சுகமாகுமாகாதா? அங்கே தான் பிரச்சனையே. கை திருப்பி அடிச்சிச்சுன்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கா? திருப்பி அடிக்குதான்னு. கர்த்தருக்கு கீழ்ப்படிங்கள், பிசாசான ஏற்று நிலுங்கள், அப்பொழுது ஓடி போவான்ருக்கு. அப்போ நமக்கு என்னது? நாங்கள் வசனம் சரியாக தெரியாததுனால நம்ம என்ன பண்ணுறோம்? கையை வைக்கிறதுக்கு பயப்படுறோம். ஆனால் வேத வசனத்தை நான் உபயோகப்படுத்தி கொண்டா நாங்கள் என்ன பண்ணுறாங்க? கையை வச்சு அப்படியே பாஸ்டர்கிட்ட கூட்டிகிட்டு வரீங்க. அப்போ பாஸ்டருக்கு மட்டும் என்ன இருக்குதுங்க? புரியுதுங்களா? நான் சொல்கிறது புரியுதாங்க? எங்களுக்கும் அதே வசனம் தான். உங்களுக்கு என்ன சொன்ன வசனமோ அப்போ எங்களுக்கு மட்டும் புதுசாக ஒரு வசனமெல்லாம் கிடையாது. அதையே தான் நாங்களும் சொல்லுவோம். ஆண்டவரே, விசுவாசிகளுக்கு நடக்கும் அடையாளங்கள் அவனு சொல்லியிருக்கிறீங்களே, வியாதியை சும்மா கையை வைக்கிறீங்கன்னு சொன்னீங்களே, பிசாசுகளை துரத்துங்களே, இயேசுவி நாமத்தில் போ பிசாசு, அந்த வசனத்தை நாங்கள் சொல்ல போகிறோம். ஏன் அதை நீங்கள் சொன்னால் பிசாசு கேட்க மாட்டேங்குதா? அப்போ எனக்குள்ள என்ன இல்லை? இந்த வசனத்தை பயன்படுத்திக்கிற ஞானம் இல்லை, புத்தி இல்லை. அப்போ நான் யாருங்க? நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்றால் இந்த வசனத்தை நான் பிடித்து கொள்கிறவனாக இருப்பேன். அந்த வசனத்தை பிடித்து கொண்டு என்ன பண்ணுங்க? பிரகாசிக்கிறவனாக இருப்பேன். பின்னாடி வசனங்கள் அப்படி தான் வருது. ஆமென்.
அப்போ இந்த வசனங்களை நம்ம பிடிச்சுக்கொள்ள காரியம் இல்லை. நீதிமொழிகள் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 14வது வசனம். ஞானவான்கள் அறிவை சேர்த்து வைக்கிறார்கள், மூடனுடைய வாய்க்கு கேடு. அப்போ ஞானவான்கள், வைஸ்மேன், அறிவு உள்ளவர்கள் எதை சேர்த்து வச்சுக்கிறாங்க? அறிவை. அப்போ அறிவு எங்கேருந்து வரும்? கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம். அப்பா, வசனத்தை பயன்படுத்தியாச்சு. இப்போ இந்த வசனத்தின்படியாக இந்த கர்த்தருக்கு பயப்படுதல் என்ன அர்த்தம்? ஆமாம், இயேசுநாதர் வந்துட போகிறாருங்கிற பயம் இல்லை. வந்தால் பரவாயில்ல, நான் என்னை கூட்டிகிட்டு போயிடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு கொஞ்ச நேரம் இருக்கணுங்க. ஆமாம், இருக்கணும். அப்போ இந்த வேத வசனத்திற்கு நான் கீழ்ப்படிந்து நான் நடக்கும் பொழுதே நான் ஞானவனாக நான் இருக்கிறேன். அதன் மூலமாக நான் அறிவை சேர்த்து வைத்து கொள்கிறேன். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பாருங்கள், லாயர்லாம் பண்ணுவாங்க. இபிக்கோ அந்த நம்பர் இந்த நம்பர்லாம் சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஒரு கேஸை செக்ஷன்லாம் சொல்லி என்ன பண்ணுவாங்க, கேஸை வாதாடுவாங்க இல்லைங்களா? அப்போ நமக்குள்ளே என்ன இருக்கணுங்க, இதுலேயும் செக்ஷன் இருக்கு இல்லையா? ஆமாம், மத்தேயு புஸ்தகம் 3வது அதிகாரம் 4வது வசனம். இந்த செக்ஷன்லாம் பார்த்து நம்ம படிச்சிருந்தோம்னு வச்சுங்க, ஓ ஆண்டவர் இதை சொல்லியிருக்கிறார், நான் சமாளிச்சிருவேன், ஆண்டவர் இதை சொல்லியிருக்கார், நான் மாறிக்குவேன். இப்படி இந்த வேத வசனத்தின் மூலமாக என்னை அபியாசப்படுத்தி கொள்கிறவர்களே ஞானவான்கள், இவர்கள் புத்திமான்கள், இவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆமே. அப்போ வெறுமன சர்ச்சுக்கு வந்து மட்டும் போயிட்டு இருக்கிறாளுங்க, அதை பற்றிலாம் பேசவே இல்லை. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க இது உங்கள்கிட்ட இருக்கணும், அதுதான் உங்களுடைய அடையாளம். நீங்கள் வசனத்தை பயன்படுத்துகிற ஆளாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குது என்று அர்த்தம். எரேமியா எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 16வது வசனம். வாசிக்குமா? எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தை கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியாக இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, வார்த்தை கிடைச்சோன்னு என்ன பண்ணிட்டாங்க, முழுங்கிட்டாங்க. முழுங்கிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம உட்கொள்ளுதல். அதான் சாப்பிட்டா என்ன அர்த்தம்? ஏற்றுக்கொண்டு. ஐயா, சாப்பாடு சாப்பிட்டு என்ன பண்ணும், செரிமானாகி உடம்புல இருக்க ரத்த நாளங்களில் போகும், சத்துக்கள்லாம் என்ன பண்ணுங்க, போகுதா இல்லையாங்க? அதை தான் சொல்கிறேன் நான். ஆண்டோடைய வசனத்தை கேட்டோன்னு உட்கொண்டேன்னு என்ன அர்த்தம்? என்னுடைய நாடி நரம்பெல்லாம் போயிடுச்சின்னு அர்த்தம். அப்படின்னா என் உடம்பு முழுவதும் என்னவா இருக்குங்க, வசனம் அபிஷேகமாக எனக்குள்ள ஆமாம் இருக்குன்னு அர்த்தம். அதனால் உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவருடைய பேர் நமக்கு என்ன செஞ்சுருக்கேன், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். இவங்கெல்லாம் யாருங்கன்னு சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிற விசுவாசி என்கிற ஒரு அபிஷேகம் அவருக்குள்ளே வருகிறது என்று சொன்னால், ஒரு நாமம் தரிக்கப்படுகிறது என்று சொன்னால், அவர்கள் வேத வசனத்தை உபயோகப்படுத்த அறிந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆமென். அது அவர்களை மாற்றங்களை கொண்டு வருகிறது. அவர்கள் ஞானம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள், புத்திமான்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஒரு காரியத்தை சொல்கிறேன். இந்த பிள்ளைங்க திருமண காரியத்திற்கு ஒரு பாட்டு போட்டாங்க. என்ன பாட்டு தம்பி? எல்லாருக்கும் மறந்து போச்சு. மங்களஞ்சலிக்காக தான் இருந்துச்சா? இப்போ பாடின பார்த்தீங்களா, கடைசியாக ஒரு பாட்டு, சோத்தரிப்பேன் நான். இந்த பாட்டை அவங்க பாடினாங்க. பாடினாங்களாம்மா? ஞாபகமே இல்லையா உங்களுக்கு? வேறு ஏதோ கற்பனைகளாக இருந்திருக்கும்ல. சரி, இருக்கட்டும். இந்த பாட்டு பாடினாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இது எப்படியாவது பாடணும்னு சொல்லி இந்த பாட்டை நேற்று எடுத்து அதை நான் எழுதி வச்சு பாடி பார்த்து, அதுக்கு கீபோர்டில் அதுக்கு எங்கே இருக்கிற அந்த டியூன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி இதை நான் போட்டேன். ஏங்க, அதுதான் டெடிகேஷன். என் சபையில் இதை பாடணும், எல்லா ஜனங்களும் சேர்ந்து பாடணும். அப்போ புரியுதுங்களா? இந்த முயற்சி எதற்காக எடுக்கிறோம்னு சொன்னால், எனக்குள்ளே இருக்கிற அந்த ஆராதனைக்குரிய காரியங்கள் எப்படி ஆண்டவருக்கு எதையாவது ஒன்று செய்யணும்னு ஒரு ஆசாரியனுக்கு எப்படி ஒரு டெடிகேஷன் இருக்கிறதோ, அதே போல் சபை விசுவாசிகளுக்கும் சபையை குறித்த வேத வசனங்களை குறித்த ஒரு டெடிகேஷன் இல்லைன்னு சொன்னால், அபிஷேகம் இல்லைன்னு சொன்னால் வேஸ்ட்டுங்க. நம்முடைய வாழ்க்கை வேஸ்ட். விசுவாசிங்கிறதே வேஸ்ட்டு. நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து தான் ஆகணும். அந்த இடத்துல வரலன்னு சொன்னால் நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், நம்மளால் யாருங்கிறத பின்னாடி வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறது. வாசிக்கலாம். தானியேல் எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 3வது வசனம்.
ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள். ஹலோ 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 ஓடிடுறீங்களே, கொஞ்சம் வசனம் எல்லாருக்கும் நின்று போகட்டும். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும். இப்போ யார் பிரகாசிக்கிறவங்களாம்? ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒரு ஒளியை போல பிரகாசிப்பாங்க. நீதியை அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போல இருக்கலாம். இப்போ நம்மளாம் நட்சத்திரமாக மாறணும்னா என்ன பண்ணணும்? அநேகரை நீதிக்குட்படுத்தணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசுக்குள்ளாக அவங்களுக்குள்ள இயேசுவை கொண்டு வர்றது தான் நம்ம நட்சத்திரமாக பிரகாசிக்க முடியும். ஆமென். இப்போ நான் யார் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக இருந்தால் பார்க்குறவன் பார்த்து என்ன சொல்லுவாங்க? இவர்கிட்ட ஏதாவது கேட்டால் நல்லது. எப்போ பார்த்தாலும் இயேசுவை பற்றி சொல்கிறாருங்க அவர். இந்த வசனத்தை சொன்னோன்னே அநேகர் என்ன பண்ணுறாங்க? அப்படின்னா என்னங்க, இயேசுனா யாருங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நீதிக்கு உட்படுத்துகிற நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா, நம்மளாம் நட்சத்திரமா. ஆமாம். இது உலகத்தில் இருக்கிற நட்சத்திரம்லாம் வேறு. அந்த நட்சத்திரம் ஒரு குறிப்பிட்ட சீசன் தான் இல்லைங்களா? ஆமாம். கொஞ்சம் வயசாகி போனாலும் போயிடும், அல்லது வேறு எதாக இருந்தாலும் மார்க்கெட் போயிடும். அந்த நட்சத்திரங்கள்லாம் வீணாக போயிடும். ஆனால் நம்மெல்லாம் எப்படி இருப்பாங்க? அந்த வசனம் என்ன சொல்லியிருக்குங்க? ஆரம்பத்திலேருந்து வரணும், அந்த இடத்துக்கு மட்டும் வந்தால் ஈஸி. சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஆமே. அப்போ நமக்கு ஒரு காலம் நேரம் ஒரு வருஷங்கள் நமக்கு என்ன செய்யுதுங்க? எப்போதுமே நம்ம நட்சத்திரம் தான், எப்போதுமே நம்ம சூப்பர் ஸ்டார் தான். ஆமே. ஆமாம். சீசன்லாம் கிடையாது. காலம் மாறிச்சுன்னா மாறுறவங்களாம் கிடையாது. ஏன்? நான் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவன். அடுத்தவன் பார்த்து சொல்லுவான், ஏங்க அவர் இல்லைன்னு சொன்னானா இல்லைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு டாக்டர், ஒரு ஆசிரியர் ஒருத்தவங்க அட்மிட் ஆகியிருந்தாங்க. ரொம்ப வேதனையான ஒரு காரியம். அதிகமான பணச்செலவுள்ள ஒரு ஆப்ரேஷன் அவங்களுக்கு செய்ய வேண்டும். அதனால் அவங்க அட்மிட் பண்ணியிருக்கும் பொழுது திடீர்னு அவங்களுடைய ஒரு மாணவன் ஒருத்தர் என்ன செஞ்சுருக்கிறாரு? அந்த காரியத்தை பூரா பொறுப்பு எடுத்துக்கிட்டு அவங்க போய் உக்காந்துருக்கிறார். இவர் எப்படி அந்த பொறுப்பு எடுத்தார் அப்படின்னு சொன்னால், எல்லாரும் அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கவங்க எல்லாரும் சொல்லிட்டாங்க இந்த பையன் முட்டாள். அந்த டாக்டர் அந்த பையன் முட்டாள்னு சொல்லி ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆனால் இந்த அம்மா அவனை கேர் எடுத்து அவனை படிக்க வச்சு ஞானத்தை கொடுத்து நல்ல அறிவை உண்டாக்கி வளர்த்ததுனால அவனுக்கு ஒரு பெரிய சிறந்த டாக்டராக, ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக, அந்த டாக்டர் அம்மாவுக்கு அறுவை சிகிச்சை செஞ்சிருக்கிறவனாக மாறி இருக்கிறான். அல்ல, இது ஒரு கடந்த நாட்களில் ஒரு செய்தியாய் வந்த காரியங்கள். ஆமேன். புரியுதுங்களா? ஒன்றுமே படிக்க தெரியாது, இவன் முட்டாள், இவனுக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறவங்கள ஒரு அம்மா எடுத்து என்ன செஞ்சிட்டாங்க? அவனை எப்படியாவது படிக்க வைக்கணுங்கிறதுக்காக அவனுக்கு எல்லாவற்றையும் சொல்லி கொடுத்து அவனை டாக்டர் அளவுக்கு, அவன் டாக்டருக்கு படிக்க வைக்கல, அவன் படிச்சிருந்த அந்த ஸ்டாண்டர்டில் என்ன பண்ணிட்டாங்க? 1வது படிச்சிருக்கலாம், 2வது படிச்சிருக்கலாம், ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கலாம். அப்போ அவங்களை என்ன பண்ணிட்டாங்க? அந்த அறிவை அவர்களுக்கு உணர்த்தி இருக்கிறார்கள். இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? நம்ம ஒரு முடிவு எடுத்துகிறோம். என்ன முடிவு எடுத்துகிறோம்? இவங்கெல்லாம் சொன்னால் கேட்க மாட்டாங்க, இவங்கெல்லாம் நம்ம பேசுனா கேட்க மாட்டாங்க, நம்ம ஏசுனார் சொன்னால் கேட்க மாட்டாங்க. ஐயா, கேட்குறான் கேட்கலங்கெல்லாம் பிரச்சனை இல்லை. சொல்ல வேண்டியது யார்? என்னுடைய டெடிகேஷன். சொல்கிறவன் நானாக இருக்கணும். இயேசுவை பற்றி எனக்கு எல்லாருக்கும் நான் சொல்லி தான் ஆகணும். அதுதான் என்னுடைய பிரதிஷ்டை. நான் அதுக்கே வெக்கப்படுறாங்க. சாரதாசில் 4 சேலை தர்றான்னு சொன்னால் அதை போய் என்ன பண்ணுறாங்க? ஊராக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவன் நமக்கு என்ன காசாக கொடுக்குறான்? உயிரை கொடுத்த ஆண்டவருக்கு செய்தியை சொல்ல மாட்டேங்கிறோம். ஒன்றுமே கொடுக்காதவனுக்கு போய் 4 சேலை ஃப்ரீன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவரை காட்டிலும் ஆண்டவர் மோசமானவர் அல்ல. ஹல்லேலூயா. பிரதிஷ்டைப்பட்ட ஜனங்களிடத்தில் ஞானம் வெளிப்பட வேண்டும். அப்போ நம்மள்ட்ட என்ன இருக்கணுங்க? ஞானம் வெளிப்படுகிறதா? இந்த வேத வசனத்தை நான் பயன்படுத்தி கொள்கிற அந்த அறிவு வேண்டும் என்கிறது தான் இந்த வேத வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. இப்போ பயன்படுத்திக்கலாமா? அப்படின்னா நிறையா படிக்கணும். படித்தா தான் பயன்படுத்த முடியும். படிக்கலைன்னா என்னன்னே தெரியாது. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2வது ஒரு காரியம், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஆசீர்வாதமானவர்களாக இருப்பார்கள். முதல் காரியம், ஞானவான்களாக, வைஸ்மேன்,
நல்ல ஞானம் உள்ளவர்கள், அறிவுள்ளவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களுக்கு போதிக்கிற அளவிற்கு ஆண்டவர் அவர்களை உயர்த்துகிறவர்களாக இருப்பார்கள். ஆமென். இயேசுவை பற்றி எல்லாருக்கும் தெரியாது, நமக்கு மட்டும்தான் தெரியும். பாவத்தினுடைய மன்னிப்பை குறித்து எல்லாருக்கும் தெரியாது, நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆமென். அப்போ நமக்கு ஞானம் இருக்கா இல்லையான்னு அர்த்தங்க? அப்போ அவனுக்கு தெரியாதது எனக்கு தெரிஞ்சிருக்கு, அப்போ நான் அறிவாளியா இல்லையாங்க? ஆமாம், இதெல்லாம் அங்கே ஒரு செய்தி. டிகிரி படித்தா தான் எனக்கு அறிவா? இல்லை, இதுவே எல்லாருக்கும் தெரியாமல் நாசமாக போயிட்டுருக்கிறான். அவனை தப்பு வைக்கணும்னா எனக்கு இருக்கிற ஞானத்தை நான் பயன்படுத்த வேண்டும். சூப்பர். அடுத்த ஒரு காரியத்தை வாசிக்கலாம். அவர்கள் பிளஸ்டிங் பேப்பர் பார்த்தீங்கன்னா எப்படி? ஆதியாம் புஸ்தகம் 30வது அதிகாரம் 27வது வசனம். ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். அப்பொழுது லாபான், எனக்கு தயவு கிடைத்ததேயானால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். லாபான் என்னத்தை பார்க்குறாருங்க? யாருக்கிட்ட? யாரு? லாபானா? சரி, என்னம்மா சரியா தப்பா? நீங்கள் தான் எல்லாம் சொன்னீங்க. சரி, அப்போ எங்கே போகிறீங்க? இதெல்லாம் கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுத்துருக்குறோம், ஞாபகம் இருக்குங்களா? ஒரு ஆள் வந்துச்சு, கொடுத்துட்டாங்க. சரி, சோத்திரம் உண்டாவதாக. இப்போ இங்கே என்ன நடக்குது? இப்போ இந்த லாபான் என்ன செய்கிறான்? குறிப்பினாலே அறிந்தேன் அப்படிங்கிறான். இப்போ அவனை பார்க்குறான், இவன் வந்தோடனே நம்ம வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாயிருச்சே, நம்ம வீட்டில் ஒரு பெருக்கம் உண்டாயிருச்சே. ஆமேன், புரியுதுங்களா? இப்போ நாம் ஒரு வீட்டில் போய் ஜெவமெண்ட் வந்து அந்த வீட்டில் என்ன உண்டாயிருக்கணுங்க? ஒரு மாற்றம் உண்டாயிருக்கணும். ஆசீர்வாதங்கிறத காட்டிலும் ஒரு மாற்றம் உண்டாயிருக்கணும். அதுதான் பிளஸ்டு பீப்புள். அதுதான் நான். ஏன்னா அதுதான் நான் பிரதிஷ்டை பண்ணப்பட்டவன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன்னா நான் போய் ஒரு வீட்டில் ஜெபம் பண்ணால் அந்த வீடு எப்படிப்பட்டதாக இருக்கணுங்க? ஆசீர்வாதமாய் மாறி இருக்கணும். இது வரணும் இருந்துச்சே, இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கே, திரும்ப அவரை கூப்பிடுவோமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆமென், புரியுதுங்களா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, பூமியினுடைய வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நீர் ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களே நான் ஆசீர்வதிக்கிற. ஆண்டவர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியாச்சியா? அவர் யாருங்க? ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். வேதம் சொல்கிறது, நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கிறீங்க, அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்கிட்ட வந்துருச்சு. நான் யாரை ஆசீர்வதிக்கிறேனோ அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஆமென். அப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போனால் என்ன பண்ணணும்? என்ன பண்ணுங்க? ஆசீர்வதிக்கணும். சொல்ல மாட்டேங்கிறீங்களாங்க? நீங்கள் ஆசீர்வதிச்சாதான் நீங்கள் உண்மையிலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அர்த்தம். நீங்கள் வெறுமனை போயிட்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம்? அபிஷேகம் இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோதான், பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஒருத்தன் வீட்டுக்கு போனோன்னா சமாதானம் உண்டாவதாக ஆண்டவர் சொன்னாரா இல்லையாங்க? அப்போ இந்த வசனத்தை பயன்படுத்தணுமா வேணாமா? ஆமே, புரியுதுங்களா? இப்போ ஞானத்தை எங்கே பயன்படுத்துகிறேன்ட்டு? ஒரு வீட்டுக்கு போனால் சமாதானம் உண்டாவதாக, இந்த வீட்டை நீங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாருங்க அப்படின்னு ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லுங்கள். அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு வரும் பொழுது குறிப்பினாலே அவர்கள் அறிவார்கள் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று. ஆமென். அதான் ஆசீர்வாதமான மனுஷனா. அப்போது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் ஆசீர்வாதமானா இருப்பான். ஆதியாகமம் புஸ்தகம் 39:3-5. இப்போ பாருங்க, போத்திபார் என்ன சொல்கிறாரு? என்ன பண்ணுறாருங்க? கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அப்போ நம்ம செய்கிற காரியம்லாம் என்ன நடக்குதுங்க? நடக்க ஆரம்பித்தோன்னே வேலை செய்கிற இடத்துல நாம் ஒரு இடத்துல போய் வேலை செய்யும் பொழுது ஒரு ஆசீர்வாதமாக மாறுச்சுன்னு சொன்னால் அங்கே இருக்கிறவன் கண்டுபிடிச்சிட்றான். ஆமே, அப்போ எப்படி இருக்கு பாருங்க. நான் போய் நின்னுன்னு சொன்னால் அப்போ எனக்குள்ளே என்ன இருக்குதுங்க? ஆமாம், இந்த காலண்டர்லாம் அந்த படத்துக்கு பின்னாடி ஒரு சூரியன் மாதிரி போட்டிருக்கும்ல, ஒளி வட்டம். இப்போ நமக்குள்ளார என்ன இருக்குங்க? ஒளி வட்டம் இருக்குது. ஆமே, நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஏன்னா எனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்குது. அப்போ நான் போய் இந்த வசனத்தெல்லாம் கேட்டு நான் பிரசங்கம் பண்ணுனா எல்லாருக்கும் மாற்றம் இருக்கும், ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். நான் போய் ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன்னா அந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் மாறி ஒரு சமாதானம் வரும். ஏன்? நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஆமே, இப்படி ஒரு அனுபவம் நம்மள்கிட்ட தேவை என்கிறதை வேதம் சொல்கிறது. சங்கீதம் 1:3. ஏன்னா அவன் எப்படி இருப்பானா?
அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல அவன் இருப்பான். எப்படி இருக்கானாங்க? நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிறவன். ஒரு செழிப்பான வாழ்க்கை அவனுக்குள்ள என்ன செய்யுங்க? ஒரு ஆசீர்வாதமான காரியமாக மாறும். நம்ம போனோடனே நம்மளை வந்து பார்க்க வந்தவங்கள்ட்ட என்ன சொல்லிடுவாங்க? அது ஏன் கேட்குறப்போ, என் வாழ்க்கையில் தொட்டது ஒன்று கூட சரியாக வர மாட்டேங்குது, எங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, எப்போ பார்த்தாலும் வியாதி. இப்படி நாம் சொன்னால் நமக்கு அபிஷேகம் இருக்குமாங்க? அதை மாற்றுறதுக்கான முயற்சி என் கையிலே இருக்குது. அதையே நான் செய்யலை. அப்போ நான் சொல்லிவிடுறேன், வேலை சாட்சியாக வேறு சொல்லிவிடுறேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலைன்ட்டு. அப்புறம் நீங்கள் என்ன அபிஷேகம் பண்ணப்பட்டால்? எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, எனக்கு வியாதியாக இருக்குன்னா எங்கே போடணுங்க? சொல்லவே வரமாட்டேங்குது. அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் வியாதியை போக்குங்க. தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்ன பண்ணுங்க? வியாதியசு மேலே கையை வைப்பீங்க, அப்போ சுகமாவன்னு சொன்னீங்களே, என் மேலே நான் கையை வச்சிருக்கிறேன், எனக்கு சுகத்தை. அப்படி தானுங்களையா? கேளுங்க, தப்பு இல்லை, அதை தான் செய்ய சொல்கிறாரு. ஆமே, நம்ம அதை விட்டுட்டு எனக்கு வியாதி இருக்குன்னு போய் இன்னொருத்தட்ட சொன்னால், நானே அப்படி தான் இருக்கிறேன், இப்போ இவன்கிட்ட போய் நின்று இவன் வேறு அல்லலியா கும்பலில் போய் கூப்பிட்றான், அங்கே போய் இதானே இருக்க போதும்பான். நம்முடைய வாழ்க்கை மாற்றங்களை பார்த்தவர் அநேகர் வரணும். அதான் அபிஷேகம். நம்மளை பார்த்து எப்படிடா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பரவாயில்லடா சமாளிக்கிறாங்களேயா, எதாக இருந்தாலும் சமாளிக்க. ஏன்? எனக்கு ஒரே வாழ்க்கை. மேன் நீல்ஸ் காட், மேன் நீல்ஸ் காட் டீல்ஸ். நான் முழங்கால் படியும் பொழுது தேவன் சந்திக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் முழங்காலில் வச்சிருக்கிறேன்யா. நான் எப்பப்பெல்லாம் முழங்கால் போனேன் எல்லாத்தையும் என்னால் மாற்ற முடியும். நீங்கள் அதுதான் அபிஷேகம். இதெல்லாம் மாறாது. என் பிரச்சனையை சொல்லவே சொல்லாதீங்க. உங்கள்கிட்ட எங்கேயோ கேப் இருக்குது, உங்கள் தலையில் கையை வைங்க, வேத வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் நான் எங்கே விழுந்தேன் மாற்றுங்க ஆண்டவர், இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு விடுதலை கொடுங்க. அப்படி கேட்கிற ஒரு அனுபவம் தான் அபிஷேகம் உள்ள மனிதன். ஆமென். தன்னையே மாற்றிக்கொள்கிற அனுபவம், அவன் ஞானம் இருக்கு, அவனுக்கு தன்னை ஆசீர்வாதம் உள்ள மனிதனாய் மாற்றிக்கொள்கிற கிருபை அவனுக்குள்ளாக வருகிறது. ஹல்லேலூயா. ஆமென். சோத்திரம் உண்டாவதாக. சரி, அப்படியே கொஞ்சம் நிறையா தள்ளி போயிடலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 16வது வசனம். எம்மா யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ. இப்போ என்ன போட்டுருக்கு நல்லா பாருங்க. எம்மா இல்லை நீங்கள் சொன்ன வாசம் கரெக்டு. நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது. நீங்கள் எதை ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்களோ அதை அவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. அப்போ நமக்கு ஒரு ஜெபத்தை சொன்னால் அதை ஆண்டவர் கேட்கணும்னா நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு, உங்கள் கனிகள் நிலைத்திருக்கும்படிக்கு நான் உங்களை ஏற்படுத்துகிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணி அதை கேட்கணும்னா நீங்கள் கனி கொடுக்கணும். ஆமே, இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஆமே, புரியுதுங்களா? நான் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்க மாட்டானா? கேட்க மாட்டார். ஏன்? அவர் ஒரு ஈபிக்கு ஒன்று வச்சுருக்கிறாரு. இங்கே என்ன வச்சுருக்கிறாருங்க? ஆமாம், நீங்கள் கனி கொடுத்தீங்கன்னா உனக்கு கிடைக்கின்றாரு. நீ கேட்டதை கிடைக்குன்னா கனி கொடு. என்ன ஆண்டவரை கொடுக்கறது? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம், விசுவாசம். 9 வந்துருச்சா? ஓகே. அப்போ என்ன பண்ணுங்க, இந்த கனியெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஜெபங்கள் அப்பா ஆசீர்வாதம் எங்கே இருக்குது தெரியுதுங்களா? ஆமாம் ஆமாம். நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோத்திரத்தோடும் ஜெபத்தினாலும் வேண்டுதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆண்டவரே உனக்கு எல்லாத்தையும் சொல்லியாச்சு, எனக்கு வேறு வேலை இருக்குது. சுருக்கமான ஜெபத்திற்கு ஏங்க அவரை விட இவருக்கு ரொம்ப பிஸியான ஆள், கடவுளை காட்டிலும் பிஸியான கார். இவர் என்ன சுருக்கமாக சொன்னாரோ அவருக்கு இவர் என்ன பண்ணணுங்க? உட்காந்துட்டு
பெருக்கம். இவர் உட்காந்து எல்லாத்தையும் என்ன பண்ணணுங்க, ப்ரீஃப் ஆக்கணும். இவர் என்னத்தை சுருக்கமாக கொடுத்தாரோ அதை ப்ரீஃப், இதுதான் கடவுளுடைய வேலையா? நான் சொன்னதை நீ செஞ்சுன்னா உனக்கு ஆசீர்வாதம் உண்டுன்னா அதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம அதை விட்டுட்டு வேறு எதையாவது நம்மெல்லாம் ரொம்ப ஞானமாக நாங்கள் நடந்துக்கிறோம் அப்படின்ட்டு இதிலெல்லாம் டெக்னிக்கலாக பயன்படுத்த முடியாது. ஏன்னு சொன்னால் எல்லா ஞானமும் அவருக்குள்ளே தான் இருக்குது. ஆமென். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஹாபகுக் 3வது அதிகாரம் 17 - 18. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் உண்டாமல் போனாலும் முதலற்று போனாலும் இல்லாமல் போனாலும், அப்போ எந்த எதுவும் இல்லாமல் போனாலும் எப்படி இருப்பாங்க? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு. இதுதான் பிளஸ்ஸிங். ஏங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு எடுத்துக்கிறதாங்க பிளஸ்ஸிங். ஐயா உனக்கு அந்த சமாதானம் இருக்குது, அது யாருக்குமே கிடைக்காதியா? வாசிக்கலாமே அதையும். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 13 - 11 கூட வாசிக்கலாம். மணி ஆயிடுச்சு. என்னை இல்லை நீங்கள் வாசிங்க. இல்லை என் குறைச்சலினாலே நான் இப்படி சொல்லவில்லை. ஏனெனில் எந்த நிலைமையிலும் மனோரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எவ்விடத்திலும் போதிக்கப்பட்டேன். அப்படின்னா என்னங்க பண்ணாங்க? யார் போதிச்சது? இயேசுநாதர் போதிச்சிட்டாரு, கர்த்தர் அவருக்கு போதிச்சிட்டாரு. அதனால இருந்தாலும் சந்தோஷப்படுவார், இல்லைன்னாலும் சந்தோஷப்படு. ஏன்னு கேட்டால் நான் ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் கொண்டு போகல, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆமாம். ஏன் கவலை பண்ணும்? இந்த சமாதானம் யாருக்கு வரும்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு அந்த சமாதானம் இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. இன்றைக்கி கொடுத்தாரு, எடுத்துட்டாரு, நாளைக்கு இதை விட 2 மடங்காக என்ன பண்ணுவாருங்க, யோபோ போல் கொடுத்துருவார். போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஆமே. உட்காந்து வேசனப்பட்டு ஆண்டவர் சொல்கிறார், ஒரு முளத்தை ஒரு நாளை கூட்டவும் முடியாது, உரைக்க முடியும். ஏன்பா கஷ்டப்பட்டுருக்காங்கிறாரு. எங்கே பார்த்தாலும் வசனம் தான் சொல்லுதில்ல. சரி, அடுத்த ஒரு காரியம், இது கொஞ்சம் முக்கியமான காரியம். ஒண்டர் ஒர்க்கர், அற்புதங்களை செய்கிறவர்கள். முதல் காரியம், அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனுக்குள்ள என்ன இருக்கணுங்க? ஞானம் இருக்க வேண்டும். 2வது என்ன இருக்கணுங்க? ஆசீர்வாதம் இருக்கணும். 3வது என்ன இருக்கணுங்க? அற்புதங்கள் நடக்கணும். உங்களால் என்ன நடக்கணுங்க? அற்புதங்கள் நடக்க வேண்டும். எபிரேயர் 11:33 விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரகத்தை அடைத்தார்கள், தப்பினார்கள், பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவனார்கள், முறியடித்தார்கள். பாருங்க என்ன பண்ணாங்க? அப்போ இருக்கிற விசுவாசியெல்லாம் இவ்வளோ காரியம் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ எப்படி அவர்களுக்குள்ளாக இந்த அனுபவங்கள் வந்தது? விசுவாசம், அந்த டெடிகேஷன். விசுவாசி அப்படிங்கிறதுல அந்த விசுவாசி அப்படிங்கிற டெடிகேஷன். புரியுதுங்களா? நான் ஒரு ஆலயத்துக்குள்ளே வருகிறேன்னு சொன்னால் இந்த ஆலயத்தை பற்றின எல்லா காரியமும் எனக்குள்ளே என்ன இருக்கணுங்க? தெரிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ நீங்கள் சர்ச்சில் எல்லோரும் வந்திருக்கிறீங்க. இந்த சர்ச்சை பற்றினது ஏதாவது ஒன்று புதுசாக மாறி இருந்தால் யாருக்கா தெரியுமா? தெரியாது. என்ன நடக்குதுன்னு தெரியாது. இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியாது. நம்மளா சொன்னால் தான் உண்டு. ஏங்க ஒன்றையும் நீங்கள் பார்வையை வைக்கலை. ஒவ்வொரு பொருள் மேலும் இது என்ன இருக்குது, இது என்ன இருக்குது, இது இருக்கட்டும், இது எல்லாமே டெடிகேஷன் பண்ணால் இது என்னுடைய சபை, இந்த லைட்டு என்னுடைய ஆராதனைக்குரிய ஸ்தலத்தில் உள்ளது, இந்த ஃபேன் என்னுடையது, இந்த சேர் என்னுடையது. அப்போ இது எல்லாமே நீங்கள் பார்த்து 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 நீங்கள் பழகியிருந்து இருப்பீர்கள். ஆனால் இது ஆண்டவருக்குரியது. மாறி இருக்கு, இது உடஞ்சிருக்கு, இது ஒட்டடை அடைச்சிருக்கு, இது மாற்றி போடணுமே என்கிற உணர்வு எனக்குள்ளே வரும். ஆமென். வந்து போகிறவங்களுக்கு ஒன்றும் வராது. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குல்ல? கஷ்டமாக தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் சில வேளைகளில் வேதம் நமக்கு சிலதை கொஞ்சம் கருக்கலாக தான் கொடுக்கும், கொஞ்சம் அறுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆமென். புரியுதுங்களா?
எல்லாமே இதில் இருக்கிற ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு வரும்னு சொன்னால் இதில் இருக்கிற பொறுப்புகள் எனக்கு வருமா வராதாங்க? ஆமாம். அப்போ நான் தான் சொல்கிறேன், பெண்களை விடுறது யார் வரலாம், பொறுப்பு உங்கள்கிட்ட என்ன இல்லைங்க, டெடிக்கேஷன் இல்லை. நான் விசுவாசி, ஐயோ என் சபையில் ஒரு மீட்டிங் நடத்துகிறாங்களா, நான் எப்படியாவது போகணும், அதுக்காண்டி எப்படியாவது செலவு பண்ணாலும் பரவாயில்ல. இன்றைக்கி ஒரு சபையிலிருந்து பெண்கள் ஐக்கிய கூட்டம் போகிறதுக்கு ஒரு வருஷம் முச்சூரும் காசு சேர்க்குறாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க கூலி வேலைக்கு போகிறவங்க ஒவ்வொரு நாளும் காசை சேர்த்து 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 அந்த ஜனவரி மாதம் நடக்கிற பெண்கள் ஐக்கிய கூட்டத்துக்கு அவங்க போகிறாங்க, காசை சேர்த்து வச்சு. அப்போ எவ்வளோ டெடிக்கேஷன் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இதை தான் நான் சொல்கிறேன், பிரதிஷ்டை. அப்போ என்னுடைய சபையில் ஒரு காரியம் நடக்குதுன்னா என்னுடைய பிரசன்ஸ் அங்கே இருக்கணுங்க. அதுதான் என்னால் அற்புதம் செய்ய முடியும். சரி, வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14 to 15 வசனங்கள் வரை. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நான் போய் நின்னாலே என்ன இருக்கணுங்க, வாசனை, தேவனுடைய வாசனை வீசணும். எப்படிங்க, அப்பா வந்துட்டான் ஐயா, இவன் வந்தோடனே என்ன சொல்லுவான், இயேசுவை பற்றி பேச ஆரம்பிச்சிடுவான். ஐயா வாசனை வருதா இல்லையாங்க? இவன் எப்போ பார்த்தாலும் இயேசுவை மட்டும்தான் ஐயா சொல்லுவான், வேறு எதையும். நல்ல வார்த்தை தானே அது. நம்ம யாரையாவது இயேசுநாதரை பற்றி சொல்லிவிடுவோமாங்க? ஊரு கதை பூரா பேசுவோம், இயேசுவை மட்டும் பேச மாட்டோம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்குவோம். ஏன்? அதை பார்த்தா தப்பாக நினச்சிருவாங்க. இவன் என்ன பண்ணான், மதத்தை பரப்ப வந்திருக்கிறான். ஐயா உனக்கு சொன்ன கட்டளையே அதுதான், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசர் ஆக்குன்னு சொன்னதே அந்த ஆண்டவருடைய கட்டளை தான். அதுக்காக தான் உங்களுக்கு அபிஷேகம், அதுக்காக தான் உங்களுக்கு பிரதிஷ்டை, அதுக்காக தான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு, அதுக்காக தான் பரிசுத்த ஆவியானவர், அதற்காக தான் சுகம், அதுக்காக தான் வரங்கள், அதற்காக தான் கனிகள். இவ்வளவும் கொடுத்தது எதற்குன்னு சொன்னால் நீங்கள் போய் சொல்லணுங்கிறதுக்காண்டி தான். ஆமென். அப்படி நான் சொல்லாது போனேன் ஆனால் என் வாசனை வெளியில் வராதுங்க. அப்போ எவனுக்காவது ஒருத்தனுக்கு பிரச்சனை இருந்தால், இந்த இயேசுவை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லாண்டான்னு சொல்லி அவனாவே வந்து என்ன செய்வாங்க, கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. வாசனை வீச மாட்டேங்குதே, பக்கத்து விட்டு கூட போக மாட்டேங்குது. சூத்திரம் உண்டாவதாக. சரி, அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 8வது வசனம். வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே அற்புதங்களையும். இப்போ ஸ்தேவான் யாருன்னு சொன்னால் பந்தி விசாரிப்புக்காரன் தான், அவர் விசுவாசி தான். ஆனால் அவன் மூலமாக அற்புதங்கள் அடையாளங்கள் என்ன செஞ்சுங்க நடந்துச்சுன்னு சொன்னால் அவன் ஆண்டவருக்குள்ளான ஒரு டெடிக்கேட்டான ஒரு மனிதனாக இருந்தபடினாலே அவன் மூலமாக அற்புதம் நடந்தது. பிலிப்பின் மூலமாக அற்புதம் நடந்தது. ஆமென். அப்போல்லாம் சாதாரண ஆள் தாங்க, அவன் மூலமாக என்ன நடக்குதுங்க, மாற்றங்கள் நடக்குது. அப்போ நம்ம மூலமாக மாற்றம் நடக்குமா நடக்காதா? நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வாருங்க, சுகமாக்குற காரியங்கள் நடக்கும். அதை நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவரெல்லாம் தெரிஞ்சுக்க முடியும். ஆமென். நம்ம சும்மா வாயால் சொல்லிட்டு போகிறது கிடையாது. போய் முதல்ல என்ன பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணணும். தியரிங்கிறது ஒன்று இருக்கு இல்லைங்களா, ப்ராக்டிக்கல்னு ஒன்று இருக்குது. தியரி எங்கே கேட்கலாங்க, சபையில் என்ன நடக்குங்க, தியரியாக பேசிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் செஞ்சால் அதெல்லாம் நடக்கும்னு சொல்லி தியரியாக பேசுகிறோம். ப்ராக்டிக்கல் எங்கே பண்ணணுங்க, வெளியில் போய் பண்ணால் தான் ப்ராக்டிக்கல் பண்ணணும். அப்போ தான் பாஸு. வெறும் தியரி மட்டும் கேட்டுக்கிட்டு ப்ராக்டிக்கல் கோட்டை விட்டுட்டா சொல்லி சோத்திரம் உண்டாவதாக. சரி, வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7 ஒரு சில வசனங்களை மட்டும் நம்ம வாசிக்கலாம். ஆவியினுடைய அனுக்கிரகம். இப்போ நம்ம பிரயோஜனத்துக்கு ஆண்டி தான் எதை கொடுத்துருக்கிறாருங்க, ஆவியினுடைய அனுக்கிரகம் கொடுத்துருக்கிறாரு. எப்படி எனில், நல்லா புரிஞ்சுக்கங்க, நம்மெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, நம்மெல்லாம் விசுவாசி. நமக்கு என்ன சொல்கிறாங்க, எப்படியில் ஒருவனுக்கு ஆவியினால ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்கிறதும், தீர்க்க தரிசனம் உரைத்தலும்,
வேறொருவனுக்கு ஆவியை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே. அப்போ நமக்கெல்லாம் என்ன செஞ்சுருக்காருங்க? பகிர்ந்து கொடுக்கிறாரு. கேட்கிற எவனும் வரத்தை கொடுக்குறேங்கிறார். அப்போ நம்ம தான் அதை வாங்கி செயல்படுகிற ஒரு பொழுது நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறோம். நான் விசுவாசியாக மட்டும் இல்லை, நான் அற்புதம் செய்கிறவனாக இருக்கிறேன், நான் ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன், நான் ஆசீர்வாதம் உள்ளவனாக இருக்கிறேன்னா என்னுடைய அபிஷேகம் வெளியில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குங்க. வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8:9 எடுத்து வாசிங்க. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாமிசத்திற்குட்பட்டவராய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ அந்த கிறிஸ்துவனுடைய ஆவி தான் நமக்கு என்னவா இருக்குதுங்க? அபிஷேகமாக இருக்கிறது. ஆமென். ஆவி தான் நமக்கு என்ன இருக்குங்க? பரிசுத்த ஆவியாக நமக்கு என்ன இருக்குங்க? அபிஷேகமாக இருக்குது. அப்போ நான் டெடிகேட் பண்ணப்பட்ட ஆளுன்னா இந்த ஆவி எனக்குள்ள இல்லைன்னா நான் கிறிஸ்துக்குரியவனா இல்லை. நான் வெறுமனே டாக்டர் போட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கேன்னு அர்த்தம். ஆமே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். மத்திய எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. அப்போ நம்மலாம் என்ன வச்சுருக்கிறாருங்க ஆண்டவர்? உப்பாக வச்சுருக்கிறாரு. அபிஷேகம் பண்ண விட்டலாம் யாருங்க? பூமிக்கு. உப்புன்னா என்னங்க அர்த்தம்? எதுக்கு அதை உப்பை சொல்கிறாங்க? ருசி அது வாழ வருது. வேற கெட்டு போகாமல் பண்ணும். வேற வாசனை கொடுக்கும். உப்பு போட்டால் தான் குழம்பு என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வாசம் வரும். அப்புறம் மருந்தாக பயன்படுத்தும் இல்லைங்களா? அதான் சுத்திகரிப்பு மருந்தாக பயன்படும். இன்னொன்றுங்க, அது இருக்கிற இடமே தெரியாது குழம்புல போட்டால். ஆனால் அதோடைய டேஸ்ட் மட்டும் என்ன பண்ணுங்க, நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் டேஸ்ட்டு மாறாதுங்க. நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருந்தாலும் நீங்கள் எங்கே மறைஞ்சிருந்தாலும் உங்களுடைய மனம் வெளியில் கொண்டு வந்துடும். அதான் சொல்ல உப்பாக இருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற சாரம் இல்லாமல் போணுச்சுன்னா வெளியில் கொட்டப்படுவீர்கள். அல்லேலூயா. இப்போ நம்மளாம் யாருன்னு புரிஞ்சுக்கங்க. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அப்போ சபைக்கு உள்ள ஒருத்தர் மனுஷன் உள்ளே வந்துட்டானா அவன்கிட்ட அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த அபிஷேகத்தை நான் பயன்படுத்தினா மட்டும்தான், இந்த வேத வசனத்தை நான் உபயோகப்படுத்தினா மட்டும்தான் நான் ஞானவனாக இருக்கிறேன். அந்த வசனத்தின்படி நான் வாழ ஆரம்பிக்கும் பொழுது நான் மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாக மாறுகிறேன். நான் ஆசீர்வாதம் மட்டும் மாறவில்லை, நான் மற்றவர்களுக்கு அற்புதங்களாகி நான் மாற ஆரம்பிக்கிறேன். அப்படி நான் மாற ஆரம்பிப்பதனால் இந்த உலகம் கெட்டு போகாதபடிக்கு இருளிலே இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காணுவது போல எங்களை காண ஆரம்பிப்பார்கள். அல்லேலூயா. நாம் எந்த இடத்துல இருக்கிறோமோ நம்மளை சுற்றி இருக்கிற ஒரு பிரகாசம் மற்றவர்களை நம்ம இடத்துல கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய பிரகாசம் மற்றவர்களை நம்ம இடத்துல ஈர்க்கக்கூடிய தன்மை உள்ளவர்களாக இருக்கணும். இதுதாங்க ஒரு அபிஷேகத்தினுடைய வல்லமை. சும்மா உக்காந்துட்டு ஏமாத்துற மாதிரின்னுட்டு நாங்கள்லாம் ஜெபம் பண்ணுறோம். அந்த பாரம் இல்லாத ஒரு ஜெபம். வேத வசனத்தை வாசிக்கணும், டக 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 டகன்னு வாசிக்கணும். என்ன சொல்லுது, ஏது சொல்லுது, அக்கு வேறு ஆணி வேறையாக எடுக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் டெடிகேஷன், அதான் பிரதர்ஷ. ஒரு புத்தகத்தை படிக்கும் பொழுது அது அப்படியே படிக்கும் பொழுது எல்லாமே உள்ளே வாங்கணும். ஜெபம் பண்ணும் பொழுது எனக்கு உள்ளே உடையணும், அது அப்படியே மாற ஆரம்பிக்கணும். இப்படி நம்முடைய வாழ்க்கை மாறுமானால் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் உலகத்திற்கு வாசனை வீசுகிறவர்களாக மாறுவோம். அல்லேலூயா. இதில் கொஞ்சம் குறைஞ்சா கூட வெளியிலே தூக்கப்படுவதற்கும் மக்களாலே மிதிக்கப்படுவதற்கும் ஏமாத்துக்காரன்னு சொல்லி பேர் சொல்லிவிடுவாங்க. அதனால் நம்மளெல்லாம் ஆண்டவர் நல்ல அபிஷேகித்திருக்கிறார். ஆகவே நம்முடைய அபிஷேகம் இழந்து போகாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். ஆமென். அப்படியே